வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரீஸ். இந்த சீரீஸ்ல நிறைய சூப்பர் காமன் ஃப்ரேசஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கும் அந்த மாதிரி 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட்ட ரொம்ப காமன், நமக்கு டே டு டே கான்வர்சேஷன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான 2 ஃப்ரேசஸ் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் அப்படின்னா, அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. இத வந்து அவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்குவாங்க. எப்படி சொல்றது? இதே நெகட்டிவா சொல்றப்போ, அந்த விஷயத்த அவங்க ஒண்ணும் பெருசாவே எடுத்துக்கல. அந்த விஷயத்த நான் ஒண்ணும் கண்டுக்கல. இந்த மாதிரி சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். அதே மாதிரி நம்ம இத விட கொஞ்சம் டோன சேஞ்ச் பண்ணி, இது வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயம். அத போய் ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டான். அத போய் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணிட்டான். அப்படி சொல்றோம். ஸோ டோன் சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த அவங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. அந்த விஷயத்த தான் அவங்க ரொம்ப வந்து பெருசா நெனப்பாங்க. இது வந்து சாதாரணமா பேசுற டோன். இல்லையா? இதுவே இத போய் அவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி நம்ம டோன வந்து சேஞ்ச் ஆகுது. இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃபரண்ட் டோனுக்கு நம்ம டிஃபரண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நாம சொல்லப் போறோம். ஸோ 2 டிஃபரண்ட் டோனுக்கு 2 டிஃபரண்ட் ஃப்ரேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் டோன், நியூட்ரல் டோன். சாதாரணமா சொல்றதுக்கு மேக் மச் ஆஃப். அதையே ஒரு சின்ன விஷயத்த இவ்ளோ பெரிய பெரிய விஷயமாக்கிட்டான். அப்படி சொல்றதுக்கு மேக் அ பிக் டீல் ஆஃப். இந்த 2 ஃப்ரேசஸ் வந்து சென்டென்சஸ்ல கேட்கிறப்போ 2ம் சிமிலரா இருக்கிற மாதிரி தோணும். பட் நம்ம இப்ப சொன்ன மாதிரி டோன் வந்து டிஃபரண்ட் டோன்ஸ். சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மேக் மச் ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறது, அது ரொம்ப முக்கியமா நெனைக்கிறது, அதுக்காக பெருமைப்படுறது, இதுக்கெல்லாம் தான் நம்ம மேக் மச் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அப்படியே நீங்க நெகட்டிவா சொல்றதா இருந்தா, இத வந்து நம்ம முக்கியமாவே நான் அத வந்து நெனைக்கல. அத வந்து நான் ஒரு பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்கல. அத வந்து நான் கண்டுக்கவே இல்ல. அந்த மாரி சொல்றதுக்கும் இத அப்படியே நெகட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மேக் அ பிக் டீல் ஆஃப்ப பொறுத்தவரைக்கும், ரொம்ப சாதாரண விஷயம். அத போய் ரொம்ப பெருசாக்கிட்டான். அதுக்கு போய் இவ்ளோ பெரிய ரியாக்ஷன், ஓவர் ரியாக்ஷன், எக்ஸாஜரேஷன் அதுக்கு தான் நம்ம இந்த மேக் அ பிக் டீல் ஆஃப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ கேட்கறதுக்கே இது வந்து ஒரு நெகட்டிவா சொல்றது. ஒரு குறை சொல்ற மாதிரி சொல்றது. அதுக்கு தான் நம்ம மேக் அ பிக் டீல் ஆஃப்ப யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்றது, சாதாரண டோன். நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரண டோன். சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்றது. அவங்க வந்து அவங்க நெறைய செலிபிரிட்டீஸ், பிரபலங்களோட அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இதுதான் நம்ம சொல்றோம். இது வந்து சாதாரணமா ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி சொல்றோம். ஸோ பிரபலங்கள் கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குறித்து அவங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் டோன். ஸோ இதுக்கு தான் நம்ம மேக் மச் ஆஃப் யூஸ் பண்ண போறோம். ஸோ முக்கியத்துவம் குடுக்குறாள். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். எப்பவுமே அதான் அவங்களோட நேச்சர். அதனால ஷி மேக்ஸ் மச் ஆஃப். ஷி மேக்ஸ் மச் ஆஃப் வாட்? செலிபிரிட்டீஸ் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் செலிபிரிட்டீஸ். ஷி மேக்ஸ் மச் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் செலிபிரிட்டீஸ். ஷி மேக்ஸ் மச் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் செலிபிரிட்டீஸ். ஸோ இந்த ஆஃப் பக்கத்துல ஒரு ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ். இப்போ ஒருவேளை ஏதாவது வெர்ப் வந்ததானா, வழக்கம் போல நெறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியே ஜெரண்டா நம்ம போட்டுறணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல அது தேவைப்படலன்றதுனால நம்ம யூஸ் பண்ணல. பட் ஜஸ்ட் இன் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்ததானா, அப்போ நீங்க வெர்ப் வந்ததானா, அத அப்படியே ஜெரண்ட் ஃபார்ம்ல பக்கத்துல போட்டுருங்க. சரி, இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப நம்ம சொல்லப் போறது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னா என்னது? அத வந்து நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அது ஒரு மிஸ்டேக் தான். இருந்தாலும் அவங்க அத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இந்த டோன் பாருங்களேன். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாரி சொல்றோம். அவ்வளோதான். பாசிட்டிவா சொல்றோம். ஸோ நெகட்டிவா குறை சொல்ற மாரி நம்ம சொல்லல. ஸோ அந்த தவற அவங்க ஒண்ணும் பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அவள் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால ஷி டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் வாட்? அந்த மிஸ்டேக். த மிஸ்டேக். ஷி டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் த மிஸ்டேக். இந்த ஆஃப் பக்கத்துல எதை எடுத்துக்கொள்ளவில்லை, எதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத போட வேண்டியதுதான். ஷி டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் த மிஸ்டேக். அவ்வளோதான். அந்த நியூஸ நான் ஒண்ணும் பெருசா கண்டுக்கவே இல்ல. அது ஒரு ரூமர் தான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதை நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இதுக்கு தான் நாம நெகட்டிவா இந்த மேக் மச் ஆஃப் யூஸ் பண்ண போறோம். அப்ப ஐ டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் வாட்? அந்த நியூஸ். த நியூஸ். ஐ டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் த நியூஸ். அந்த நியூஸ நான் ஒண்ணும் கண்டுக்கவே இல்ல. எனக்கு தெரியும். ஐ நியூ. அது ஒரு ரூமர் தான். இட் வாஸ் ஜஸ்ட் a ரூமர். I didn't make much of the news. I knew it was just a rumor.
ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல அந்த சத்தத்த மக்கள் அவ்வளோ கண்டுக்கல. அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதான் நம்ம சொல்றோம். ஸோ அதற்கு அவர்கள் பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அத பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அத கண்டு கொள்ளவில்லை. இதுதான். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து மக்கள், பீப்பிள் இல்லையா? ஸோ பீப்பிள் டிட்ன்ட் மேக் மச் ஆஃப் வாட்? இந்த சத்தம், த நாய்ஸ். எப்போ? ஆரம்பத்துல, அட் ஃபர்ஸ்ட். People didn't make much of the noise at first. இப்போ இதே மேக் மச் ஆஃப் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா அதை எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரா. மேக் பிக் டீல் ஆஃப் மாதிரி கொஞ்சம் சிமிலரா. பட் இங்கேயும் கூட நம்ம வந்து நெகட்டிவ் கனோட்டேஷன் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சின்ன சின்ன பிரச்சனைய கூட ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறா. அப்படியே நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம குறை சொல்ற மாதிரி சொல்றோம் அப்படிங்கிறத விட, இப்ப நம்ம வீட்ல ஒருத்தவங்க அவங்களுடைய நேச்சர் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவலைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான டோன் தான் இது. ஸோ பாருங்க, இவ பாருங்க சின்ன சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறா. அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து சாதாரண ஒரு டோன். ஸோ இந்த இடங்கள்ல நாம மேக் மச் ஆஃப் யூஸ் பண்றோம். பட் இதையும் கூட நம்ம எப்படி சொல்றோம்னா, அவ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பண்றா. அந்த மாரி ஒரு டோனும் வருது. ஒரு அழுத்துக்கிற ஒரு டோன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மேக் மச் ஆஃப்க்கு பதிலா மேக் டூ மச் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்குவோம். கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறா. சாதாரண விஷயத்த பெருசா எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு மேக் டூ மச் ஆஃப் அப்படின்னு மாத்திக்க வேண்டியதுதான். அப்போ அவள் எடுத்துக்கொள்கிறாள். She makes too much of what? Small problems. She makes too much of small problems. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கலாம். ஹேண்டி ஒரு சப்ஜெக்ட் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேக் மச் ஆஃப் அப்படின்னு போட்டு போறீங்க. நெகட்டிவாக இருந்தால் டிடின்ட்டோ டசன்ட்டோ போட்டு மேக் மச் ஆஃப் வாட் அப்படின்றத சேர்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் மேக் மச் ஆஃப். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். ஷி மேக்ஸ் டூ மச் ஆஃப் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக் அ பிக் டீல் ஆஃப். ஒரு சின்ன விஷயம், ஒன்றும் இல்லாத விஷயம், உப்பு பெறாத விஷயம், அதுக்கு போய் அதை ரொம்ப பெருசு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே ஓவர் ரியாக்ட் பண்ணி அதுக்கு தான் நம்ம வந்து மேக் அ பிக் டீல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பெரிய சண்டை மாதிரி போடுற அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்போ இவ்வளோ சண்டை மாதிரி போடுற அப்படி கேட்க. அப்போ கொஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா? இப்போ போடுற அப்படின்றதுனால நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். அப்போ ஒய் ஆர் யூ. ஸோ ஒய் ஆர் யூன்னு சொல்லியாச்சு. பி வெர்ப் வந்துருச்சு. கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னதுனால மேக்கை வந்து மேக்கிங் அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ இவ்வளோ பெரிய சண்டை, அதனால தான் ஒரு சச்சை சேர்த்துருக்கோம். சச் அ பிக் டீல் ஆஃப். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஸோ ஒய் ஆர் யூ மேக்கிங் சச் அ பிக் டீல் ஆஃப் இட். இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குற? ஒய் ஆர் யூ மேக்கிங் சச் அ பிக் டீல் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டோன் பாருங்க, அடுத்தவங்களை வந்து இப்படி குறை சொல்கிற மாதிரி பாரு, சாதாரண விஷயம் இதுக்கே இப்படி பண்ணுற அந்த டோனே டிஃபரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மேக் பிக் டீல் ஆஃப், மேக் அ பிக் டீல் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவன் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா பண்ணிட்டான் அப்படி சொல்லணும். ஸோ ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஸோ பண்ணிட்டாங்க ப்ளூரலில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால தே பாஸ்ட் டென்ஸ், அதனால தே மேட் அ பிக் டீல் ஆஃப் ஒன்றுமே இல்லாதது, நத்திங். They made a big deal of nothing. They made a big deal of nothing. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா அந்த சென்டென்சஸ். இதை கூட பார்க்கலாம். இந்த பாரு, இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல் நம்ம போட்டிருக்கோம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை போய் நீ ஒன்றும் பெரிய விஷயமா ஆக்காத, இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணாத, இதுக்கு போய் ஓவர் ரியாக்ட் பண்ணாத அப்படி சொல்கிறோம். ஸோ டோன்ட், செய்யாத. அப்போ டோன்ட் மேக் a big deal of the small misunderstanding. பாருங்க, இந்த ஆஃப் பக்கத்தில் என்னன்றதை போடுறோம், அவ்வளோதான். இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், this small misunderstanding. Don't make a big deal of this small misunderstanding. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எப்போவுமே இந்த டோன்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி பண்ண மாட்டாங்க, எப்போவுமே ஒரு ப்ளீஸை சேர்த்துப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் அ பிக் டீல் ஆஃப் திஸ் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். இப்போ இந்த மேக் மச் ஆஃப் அண்ட் மேக் அ பிக் டீல் ஆஃப் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏதோ ஒரு ஈவெண்ட், மீடியா வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம சொல்கிறோம். இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, மீடியா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
அது போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மீடியா இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? அப்போது மீடியா மேட் மச் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ்ன்றதால மேட் மச் ஆஃப் எதை? அந்த ஈவெண்ட், த ஈவெண்ட். த மீடியா மேட் மச் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ இது பாசிட்டிவ் கனோட்டேஷன், சாதாரணமாக சொல்கிறது, அதனால் மேக் மச் ஆஃப் சொன்னோம். இப்போ இதையே மீடியா அந்த விஷயத்தை ரொம்ப தேவையில்லாமல் பெருசாக்கிடுச்சு, எக்ஸாஜரேட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறோம். அப்போ மேக் அ பிக் டீல் ஆஃப். இப்போ த மீடியா மேட் அ பிக் டீல் ஆஃப் த ஈவெண்ட். The media made a big deal of the event. மீடியா தேவையில்லாமல் பெருசாக்கிடுச்சு. The media made a big deal of the event. அவ்வளோதான். இந்த டிஃபரன்ஸ் ஈஸியாக புரியுது இல்லையா? அப்போ ஸோ நீங்கள் மேக் மச் ஆஃப் அண்ட் மேக் அ பிக் டீல் ஆஃப். அஃப்கோர்ஸ் சில சமயங்களில் மேக் அ பிக் டீல் அவுட் ஆஃப் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் தேவையில்லாத ஒரு வேர்டை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். மேக் அ பிக் டீல் ஆஃபே போதுமானது. ஒரு சில ரீஜியனில் அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் அப்படின்னு ஒன்று சேர்த்துப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு பேனா தொலைஞ்சு போச்சு, அதான் அவன் அவ்வளோ பெரிய விஷயமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தொலைகிறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து லூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப் பக்கத்தில் நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் லூசிங் அப்படின்னு நம்ம போட வேண்டியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டே அவர் வார்ன் பண்ணார், பட் அப்போ நான் அதை வந்து பொருட்படுத்தவில்லை. அதை பொருட்படுத்தவில்லைங்கிறது இன்னொரு வேர்டு இல்லையா? கண்டுகொள்ளவில்லை, அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லைங்கிறப்போ நம்ம வந்து பொருட்படுத்தவில்லை, அது கூட நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அவருடைய எச்சரிக்கையை நான் அதிகம் பொருட்படுத்தவில்லை. ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவன் வந்து பெரிய விஷயமாக்கிட்டான் அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து மேக் அ பிக் டீல் ஆஃப் சொல்லணும் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால ஹி மேட் அ பிக் டீல் ஆஃப் லூசிங் ஹிஸ் பென். பேனா தொலைஞ்சது, அதனால ஹி மேட் அ பிக் டீல் ஆஃப் லூசிங் ஹிஸ் பென். அவருடைய வார்னிங்கை நான் ரொம்ப அதை வந்து நான் பொருட்படுத்தவில்லை. ஐ டிடன்ட் மேக் மச் ஆஃப் த வார்னிங். ஐ டிடன்ட் மேக் மச் ஆஃப் ஹிஸ் வார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் மேக் மச் ஆஃப் அண்ட் மேக் அ பிக் டீல் ஆஃப் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.